நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். குரு அதிசார பெயர்ச்சி பலன் துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த பதிவில் காணலாம். 2026 வருடம் அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி குரு பகவான் ஆயில்யம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலிருந்து கடகம் ராசியிலிருந்து சிம்மம் ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அதிசாரமாக சிம்மம் ராசிக்கு குரு பெயர்ச்சியாகி பிப்ரவரி மாதம் வக்கரகதியில் மீண்டும் கடகம் ராசிக்கு பின்னோக்கி வந்துடுவார். குரு அதிசார பெயர்ச்சியின் மூலம் துலாம் ராசி என்பதற்கு ஏற்படும் பலாபலன்கள் காணலாம். பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாதம் 3 முதல் மாசி மாதம் 1ஆம் தேதி வரை. ஐப்பசி மாதம் என்றாலே அடைமழை பொழியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வருஷம் ஐப்பசி மாதம் துலாம் ராசி என்பதற்கு கோடியில் பணமழை பொழியும். கோடி பணம் கட்டுக்கட்டா நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதனால்தான் இன்னும் 2 மாதம் அதிசார குரு பயிற்சி இருக்கிறது. இப்போவே ஒரு நல்ல தகவல் துலாம் ராசி என்பதற்கு சொல்லலாம் அப்படின்னு தான் இந்த பதிவு முன்கூட்டியே பதிவிடுகிறது. துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த அதிசார குரு பயிற்சியின் மூலம் உங்களுடைய அஸ்திவாரம் மட்டும் இல்லை, கடந்த 11 ஆண்டு காலமாக இருந்து வந்த கஷ்டம் உங்களை விட்டு காணாமல் ஓடி போயிடும். 11ஆம் இடம் கோச்சாரத்தில் குரு வருவது அனைத்து வழியிலும் லாபம்தான். செய்கின்ற வேலை, தொழில், உத்தியோகம், வியாபாரம், ஏற்றுமதி இறக்குமதி, கடல் கடந்து வெளியூர் போய் வேலை செய்யக்கூடியவர்கள், உள்ளூரில் இருந்துகிட்டே வெளியூர் வெளிநாட்டிலேருந்து பணம் சம்பாதிக்கக்கூடியவர்கள், இப்படி எல்லா வழியிலும் துலாம் ராசி என்பர்கள் கோடி கோடியாக கத்த கத்தையாக பணம் சம்பாதிப்பீங்க. உங்களுடைய கஷ்ட காலம் தீரப்போகிறது. துலாம் ராசிக்கு 11ஆவது வீட்டிலே குரு பகவான் வரும்போது உங்களுக்கு குரு பலன் வந்துடும். குரு பலன் வரும்போது தான் நமக்கு தெய்வம் துணையாக நிற்கும். தெய்வம் அப்படின்னா நாம் கும்பிடக்கூடிய இஷ்ட தெய்வமாக இருக்கலாம், நம்முடைய குலதெய்வமாக இருக்கலாம், நம்முடைய முன்னோர்கள் இறந்தவர்கள் பித்திருக்களாக இருக்கலாம். தெய்வம் அப்படின்னா நம்மளோடு வாழ்ந்தவர்கள், நம்முடைய முன்னோர்கள். தெய்வ அருள் பரிபூர்ணமாக தெய்வம் துணை நிற்கக்கூடிய ஒரு காலகட்டமாக துலாம் ராசி என்பதற்கு இந்த குரு பலன் இருக்கும். சிம்மம் ராசியில் சூரிய பகவானுடைய வீட்டில் குரு வரும்போது அரசியல் பதவி, அரசு வேலை, அரசு சம்பந்தமான காரியங்கள் துலாம் ராசி என்பதற்கு கைகூடி வரும். அரசு வேலைக்கு தேர்வு எழுதிவிட்டு வேலைக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு அரசு வேலை கிடைக்கும். அரசு வேலையில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு, ப்ரமோஷன். அரசியலில் இருப்பவர்களுக்கு புதிய பதவியெல்லாம் தேடி வரும். ராசி கட்டத்தில் 11ஆவது வீட்டிலே குருபகவான் அதிசாரமாக வரும்போது துலாம் ராசி என்பதற்கு லாபஸ்தானம் பலமாக இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா செய்கின்ற தொழில் வேலை மூலம் லாபம் வரும். நமக்கு யாராச்சும் உதவி செஞ்சாதான் நாம் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி போக முடியும். இப்போ உங்களுக்கு மூத்த உடன் பிறந்தவர்கள், நண்பர்கள், கூட்டாளிகள், மருமகன், மருமகள் இப்போ உதவி செய்வாங்க. ஒருவர் முன்னேறணும் அப்படின்னா யாராவது ஒருத்தர் உதவி செய்து ஆக வேண்டும். பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியில் குரு வரும்போது பெற்றோர்கள் உதவி செய்வாங்க. அரசியலில் இருப்பவர்கள், அரசு வேலை, அரசு அதிகாரிகள் உதவி செய்வாங்க. துலாம் ராசிக்கு பல வழிகளில் உதவிகரம் நீட்டுவாங்க. கண்டிப்பாக கையை பிடிச்சி ஏறி நீங்கள் முன்னுக்கு வந்துடலாம். துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு அப்பா உதவி செய்வாரா அப்படின்னா பெரும்பாலும் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு அப்பா உதவி செய்வது குறைவுதான். ஏன்னா துலாம் ராசியில் சூரியன் நேசம். அப்படி இருக்கும்போது அப்பாவுடைய உதவி பெரும்பாலும் துலாம் ராசி என்பர்கள் நீங்கள் எதிர்பார்க்க மாட்டீங்க.
உங்கள் அப்பாவும் உங்களுடைய வளர்ச்சிக்கு, உங்களுடைய தேவைக்கு உங்கள் அப்பாவும் உங்களுக்கு வந்து உதவி செய்ய மாட்டார். இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இருக்கும். அதிசாரமாக குரு பகவான் 11ஆம் இடம் வரும்போது திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நடக்கும். இப்போ வந்து முதல் தாரம் திருமணம் நடக்கல, வயதாகிட்டே இருக்கு அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு முதல் தாரம் திருமணம் நடக்கும். அல்லது தம்பதியர்கள் டைவர்ஸ் வாங்கி பிரிஞ்சிட்டேன், 2வது தாரம் திருமணம் செய்யணும் அப்படின்னு காத்து கொண்டிருப்பவர்களுக்கு 2ஆம் தார திருமணம் நடக்கும். துலாம் ராசி என்பதற்கு 11வது வீட்டு குரு உங்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடத்தி வைக்கிறார். 11வது வீட்டில் வர குரு துலாம் ராசி என்பதற்கு நல்ல வேலை, நல்ல தொழில், நல்ல வருமானம், நல்ல சம்பாத்தியம், இப்படி வந்து ஒரு நிரந்தரமான வேலையை, நிரந்தரமான பதவியை துலாம் ராசி என்பதற்கு கொடுக்க போகிறார். சிம்மம் ராசியில் குரு அமர்ந்து அவருடைய 5ஆம் பார்வை துலாம் ராசிக்கு 3ஆம் இடமான தனுசு ராசியின் மேல் விழுகிறது. அப்போ வந்து உங்கள் முயற்சிகள் அத்தனையும் வெற்றியாகும். இப்போ வந்து உதவி செய்வதற்கு பல பேர் வருவாங்க, நண்பர்கள், கூட்டாளிகள். இப்போ வந்து தெரிஞ்சவங்க மட்டும் இல்லை, தெரியாதவங்க கூட உங்களுக்கு உதவி செய்வாங்க. குருவுடைய பார்வை 3வது வீட்டின் மேல் விழும்போது படித்து கொண்டிருப்பவர்கள் நன்றாக படித்து, நன்றாக ஞாபகம் வைத்து படித்து, நன்றாக பரீட்சை எழுதி அதிக மார்க் வாங்குவீங்க. பள்ளிக்கூடத்தில் உங்கள் பெற்றோர்கள் மாவட்ட அளவில் மற்றவர்கள் பாராட்டுற அளவுக்கு படிப்பில் சாதனை புரிவீங்க. 11வது வீட்டிலே குரு நின்று துலாம் ராசிக்கு 3வது வீட்டை பார்வை செய்யும்போது நகை, ஆபரணங்கள், தங்க நகை வந்து பேங்கில் அடமானம் வைத்து கடன் வாங்கியிருந்தீங்கன்னா கடனை கட்டிட்டு வாங்கிடலாம். புதிதாக தங்க நகை வாங்கிறதுக்கு வாய்ப்புண்டு. 3வது வீட்டை குருபகான் பார்வை செய்யும்போது வீடு, வண்டி, வாகனம், இப்படி வந்து வசதி வாய்ப்புகள் பெருகும். துலாம் ராசி என்பதற்கு பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தை குருபகான் வந்து பார்வை செய்கிறார். இறந்தவர்களுடைய பித்திருக்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். 5வது வீட்டை குரு பார்வை செய்யும்போது திருமணமான தம்பதியர்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டாகும். குழந்தைகளால் உங்களுக்கு ஏதாவது மன கஷ்டம் இருந்துச்சுன்னா, குழந்தைகளால் உங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா, துலாம் ராசி நம்மளுக்கு குழந்தைகளால் இப்போ வந்து மன மகிழ்ச்சி உண்டாகும். பூர்வீக சொத்து சார்ந்து ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா, இதே கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டுச்சுன்னா அந்த பூர்வீக சொத்து சார்ந்த பிரச்சனைகள் தீரும். 11வது வீட்டிலே குரு நின்று 5ஆம் வீட்டை பார்வை செய்யும்போது புனித ஸ்தலங்களுக்கு, புனித பாத யாத்திரை சென்று வரலாம். அடிக்கடி கோயிலுக்கு சென்று வரலாம். இறை அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். குரு பகவானுடைய 9ஆம் பார்வை துலாம் ராசிக்கு 7வது வீட்டின் மேல் விழுகிறது. கல்யாண காரியங்கள் தட்டப்பட்டெல்லாம் நடக்கும். நண்பர்கள், கூட்டாளிகள், ஒரு வியாபாரம் செய்கிறீங்க அப்படின்னா வாடிக்கையாளர்கள் நல்லா அதிகமாக வருவாங்க. நல்ல வியாபாரம் ஆகும். 7வது வீட்டை குரு பார்வை செய்யும்போது தம்பதியர்கள், திருமணமானவர்கள் நல்ல ஒற்றுமையாக சந்தோஷமாக இருப்பீங்க. துலாம் ராசிக்கு இது ஒரு சிறப்பான காலகட்டம். ஐப்பசியில் அடமழை தான் பொழியும். உங்களுக்கு வந்து கட்டுக்கட்டாக கோடியில் பணமழை பொழியக்கூடிய ஒரு கால நேரம். துலாம் ராசி அன்பர்கள் குரு பலன் இருக்கிறது. இப்போ வந்து வேலை இல்லை, வருமானம் இல்லை, தொழில் இல்லை, ஒரே மன அழுத்தமாக இருக்குது, வேதனையாக இருக்குது அப்படின்னு புலம்பிகிட்டு இருக்காதிங்க. உங்களுக்கு வந்து கோடியில் கட்டுக்கட்டாக பணம் சம்பாதிக்கிற நேரம் சீக்கிரம் பக்கமாக வந்துகிட்டு இருக்குது. அதனால் வந்து நீங்கள் கவலைப்படாதீர்கள். நவ கிரகங்களை அறிவோம். இந்த ஜோதிட யூடியூப் சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.